السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. حتى إذا فتحت يأجوج ومأجوج وهم من كل حدب ينسلون. صدق الله العظيم. அல்லாஹுவின் பேரருளால் இன்றைக்கு 12 தராவீஹ் அவருடைய கிருபையால் நிறைவுபடுத்தப்பட்டிருக்கிறது. எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய எல்லா அமல்களையும் கபூலாக்கி தருவானாக. அமீன். அன்பானவர்களே, திருக்குர்ஆனிலே 2 இடங்களில் யஅஜூஜ் வ மஅஜூஜ் என்கிற பெயர் கையாளப்பட்டிருக்கிறது. ஒன்று சூரா கஹுஃபிலே சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு இன்றைக்கு சூரத்துல் அன்பியா என்கிற சூறாவில் யஅஜூஜ் மஅஜூஜ் சம்பந்தமான பெயர் வந்தது. இந்த யஅஜூஜ் மஅஜூஜ் கூட்டம் குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் சொல்லப்பட்டிருக்கிற கூட்டம். இவர்கள் குறித்து இவர்கள் யார், இவர்கள் எத்தனை பேர், குர்ஆன் ஹதீஸிலே இவர்களை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இவர்கள் எப்போது வருவார்கள், இவர்களுக்கு உண்டான வாழ்நாள் எப்படி, மௌத்து எப்போது என்றெல்லாம் நாம் குர்ஆன் சம்பந்தமான சில விஷயங்களை கவனத்திலே கொள்ள வேண்டும். இவர்கள் ஜின் இனங்கள் அல்ல, மலக்கும் அல்ல, இவர்கள் மனிதர்களிலே ஒரு வகையினர். இவர்களுக்கு அல்லாஹ் நீண்ட ஆயுள் கொடுத்திருக்கிறான். கியாமத்து நாள் வரை இவர்களுக்கு மௌத் என்பது கிடையாது. இரண்டாவது, சந்ததிகள் அதிகம். மனிதர்களை விட 99 மடங்கு அவர்களுடைய உற்பத்தியில் அதிகமானவர்கள். இவர்கள் யார் என்ற வரலாறுகளில் பார்த்தால், ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகன்களின் வழித்தோன்றல்கள் என்றுதான் தஃப்சீர்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரியும், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 4 ஆண் மக்கள். அதிலே ஷாம், ஹாம், யாஃபிஸ், கன்ஆன் என்கிற 4 பேர். சரியான வரலாற்றின்படி அதிலே ஒருவர் கடல் சீற்றத்தில் அலையோடு அவர் அடித்து செல்லப்பட்டார் என்பது குர்ஆனிலே வந்திருக்கிற வரலாறு. அதில் ஒருவர் மௌத்தாகிவிட்டார். மிச்சம் இருக்கிற 3 பேரில் யாஃபிஸ் என்கிற நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனார், இவருடைய வழித்தோன்றலிலிருந்து வந்தவர்கள் தான் யஅஜூஜ் வ மஅஜூஜ் என்கிற கூட்டத்தினர்கள். திருக்குர்ஆன் விரிவுரையாளரில் ஹஜரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், இவர்கள் மனிதர்களைப் போல வளர்த்தியானவர்கள் அல்ல, உடல் பாகம் கொண்டவர்கள் அல்ல. இவர்கள் ஒரு முலமே இருக்கக்கூடிய குள்ளர்கள். அதிகபட்சம் ஒரு முலத்திலிருந்தும் சில நேரங்களில் சில சமயங்களில் 4 முலம் வரைக்கும் கூட இருப்பார்கள். ஆனால் இவர்கள் ஒரு முலம் இருப்பதுதான் மிக ஆகச் சரியான கருத்து என்றெல்லாம் நாம் திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளரில் பார்க்கிறோம். சின்ன கண்களை உடையவர்கள், சிகாருல் உயூன், அவர்களுக்கு கண்கள் 2ம் சின்னதாக இருக்கும், முகம் அகலமாக இருக்கும், உடல் முழுவதும் ஆடுகளைப் போல ரோமங்கள் அதிகமாக இருக்கும், காது நீட்டமாக இருக்கும். சில அறிவிப்புகளின்படி ஒரு காதை அவர்கள் விரித்து அதற்கு மேல் அவர்கள் படுத்துக்கொண்டு இன்னொரு காதை தங்களுக்குள்ளே மூடிக்கொள்வார்கள், ஒரு சிப்பியை போலவும் இருப்பார்கள் என்றெல்லாம் ஹதீஸுகளில் அவர்கள் குறித்திருக்கிற சம்பவங்கள், செய்திகள் வந்திருக்கிறது. குர்ஆனிலே 2 இடம், இந்த 2 இடத்தில் மாத்திரம் நாம் இப்போது பார்க்கலாம். இதற்கு முன்னால் ஓதப்பட்ட சூரா கஹுஃபில் சில கூட்டத்தார்கள், துல்கர்னைன் என்கிற அரசர் வந்தார் அந்த பகுதிக்கு. அந்த அரசரிடத்திலே அந்த ஊர் மக்கள் எல்லாம் வந்து சொன்னார்கள், காலு யா துல்கர்னைன் இன்ன யஅஜூஜ வ மஅஜூஜ முஃப்ஸிதூன ஃபில் அர்த். இங்கே யஅஜூஜ் மஅஜூஜ் என்கிற கூட்டத்தார்கள் இந்த மலைக்கு பின்னால் இருக்கிறார்கள். அவர்கள் அவ்வப்போது இங்கே எங்கள் ஊருக்குள்ளே வந்து பூமியிலே பெரிய ஃபசாதுகளை, குழப்பங்களை, அழிவுகளை செய்து விடுகிறார்கள் என்றெல்லாம் சொல்லி, அவர்களுக்கும் எங்களுக்கும் சந்திக்க முடியாதபடி வஹல் நஜ்அல் லக ஹரஜன் அலா அன் தஜ்அல் பைனனா வ பைனக்கும் சத்தா, அவங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியிலே ஒரு தடுப்பு சுவர், உறுதியான ஒரு தடுப்பு சுவரை நீங்கள் ஏற்படுத்தி தர வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் சொன்னபோது, ஹஜ்ரத் துல்கர்னைன் என்கிற உலகத்தினுடைய பெரும் அரசர், அவர்தான் அந்த மலைகளுக்கு அப்பால் 2 மலைகளுக்கு மத்தியில் இரும்புகளால் ஆன ஒரு சுவரை கட்டி எழுப்பி முடித்தார். அந்த சுவரை தாண்டி அவர்களால் எப்போதும் வர முடியாது என்கிற அளவிற்கு அந்த சுவர் கட்டப்பட்டது. அது சூரா கஹுஃபிலே அதனுடைய வரலாறுகள் எல்லாம் வந்தது. இந்த இடத்திலே வருகிறது யஅஜூஜ் மஅஜூஜ் யார் என்று குறித்து.
அதே போல அந்த சுவர் எங்கே இருக்கிறது, இப்போது அவர்கள் யஜூஜ் மௌஜூஜ் எங்கே இருக்கிறார்கள், என்ன செய்கிறார்கள் என்றெல்லாம் எவ்வளவு பெரிய விஞ்ஞான வளர்ச்சி வந்தாலும் அவர்களை நாம் கண்டுபிடிக்க முடியாது. ஏனென்றால் அல்லாஹ் அவர்களை மறைத்து வைத்திருக்கிறான். அவர்கள் எப்போது வெளிப்பட வேண்டும் என்பது அல்லாஹ்விற்கு தெரியும். அப்போது அவர்கள் வெளிப்படுவார்கள். இதுவரைக்கும் அவர்கள் எங்கு இருக்கிறார்கள், என்ன செய்கிறார்கள் என்பதை எல்லாம் இந்த உலகம் என்ன சேட்டலைட்டுகள் வைத்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. இரண்டாவது, குர்ஆனிலே வந்திருக்கக்கூடிய இடம், சுவர் திறக்கப்பட்டு ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் தண்ணீரை போல் மேடான பகுதியிலிருந்து பள்ளத்தை நோக்கி பாய்வதைப் போல யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தினர்கள் வருவார்கள் என்று இன்றைக்கு ஓதப்பட்ட வசனம். ஹத்தா இதா ஃபுத்திஹத், அந்த இரும்பு சுவர் உடைக்கப்பட்டால், திறக்கப்பட்டால், யஜூஜ் வ மஜூஜ் இந்த கூட்டத்தினர்கள் வஹும் மின் குல்லி ஹதபின் என்சிலோன், ஒரு உயரமான இடத்திலிருந்து தண்ணீரை ஊற்றினால் அது கீழ் நோக்கி வருவதைப் போல உலகத்தின் எல்லா பகுதியிலையும் அவர்கள் வந்து தண்ணீரை போல பெருகி விடுவார்கள். அவ்வளவு பேர் அந்த கூட்டத்தினர்கள் இருக்கிறார்கள் என்று இன்றைக்கு ஓதப்பட்ட குர்ஆனிலே வந்தது. பொதுவாகவே அவர்கள் யஜூஜ் மௌஜூத் கூட்டத்தினர்கள் ரொம்ப அதிகமான கூட்டம் உள்ளவர்கள். பொதுவாகவே வழக்கு வட்டாரத்தில் ரொம்ப அதிகமான பேர் வந்தால் என்ன இவங்க யஜூஜ் மௌஜூத் கூட்டத்தில் மாதிரி வர்றாங்களே அப்படின்னு கூட சொல்றதுக்கு உண்டான சொலைவடைகள் எல்லாம் உண்டு. அப்படிப்பட்ட யஜூஜ் மௌஜூத் கூட்டத்தினர்கள் பூமியிலே அவர்கள் வருகிற போது அவர்கள் ஃபசாது செய்வார்கள். எந்த அளவிற்கு ஃபசாது என்றால் மனிதர்களை பார்த்தால் கொல்லுவார்கள். அவர்களுக்கு மனிதர்களை கொல்வது என்பது பிடிக்கும். மனிதர்களை கொல்வது மட்டுமல்ல, சில அறிவிப்புகளிலே அவர்கள் மனிதர்களுடைய கறிகளை கூட சாப்பிடுவார்கள். அவர்கள் மாமிசம் சாப்பிடக்கூடியவர்கள் என்றும், அவர்கள் ஓரினை சேர்க்கையாளர்கள் என்றும், பசுமையாக எது தெரிந்தாலும் அதை அழித்து ஒழித்து விடுவது அவர்கள் வேலை என்றெல்லாம் அவர்களுடைய ஃபசாது தன்மைக்கு எடுத்துக்காட்டாக தஃசீர்களில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே கியாமத் நாளில் அந்த ஊர் மக்கள் எல்லாம் முறையீடு செய்ததன்படி அந்த சுவர் கட்டப்பட்டது. அந்த சுவருக்குள்ளே அவர்கள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். கியாமத் நாள் நெருக்கத்தில் ஒவ்வொரு நாளும் அந்த சுவரை அவர்கள் ஓட்டை போட்டு கொண்டே இருக்கிறார்கள். அந்த சுவர் உடையக்கூடிய நிலைமை வருகிற போது மீண்டும் அது சரி செய்யப்படுகிறது. கியாமத் நாள் வரை அது தொடர்ந்து அப்படியே இருக்கும் என்றெல்லாம் ஹதீஸுகளிலே உண்டு. ஒரு நாள் இது ஹதீஸுகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஜூஜ் மௌஜூஜ் கூட்டம் குறித்திருக்கிற சில இடங்களிலே ஒரு சில இடங்கள் கவனத்தில் வைப்போம். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய தன் மனைவி வீட்டிலே படுத்திருந்தார்கள். படுத்திருக்கிற போது கனவு பார்த்துவிட்டு கனவிலேயே சொல்லிக்கொண்டே எழுந்து உட்கார்ந்தார்கள். வைலுல்லில் அரபி மின் ஷர்ரி கத் அக்தரஃப், அரபுகளுக்கு வந்த கை சேதமே, அரபுகளுக்கு கேடு வந்து விட்டதே, ஒரு தீங்கு மிக சீக்கிரமாக நெருங்கி கொண்டு வருகிறது அரபு உலகத்தில் என்று சொல்லிவிட்டு, புத்திகள் யௌம மின் ரத்மி யஜூஜ் வ மஜூஜ், இன்றைய நாளில் யஜூஜ் மௌஜூஜுடைய சுவற்றிலே ஒரு பெரிய விரிசல் ஏற்பட்டு விட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலே பார்த்து இந்த உம்மத்திற்கு எச்சரிக்கை செய்தார்கள் என்றும் ஹதீஸிலே வருகிறது. யா ரசூலல்லாஹ், அந்த செவுறு உடைந்து விட்டால் வந்து விட மாட்டார்களா? அல்லாஹ் அதை சரி செய்வான். கியாமத் நாள் வரை அவர்கள் உடைத்து கொண்டேதான் இருப்பார்கள். ஒவ்வொரு நாளும் இந்த செவரை உடைக்கிறார்கள் என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போல இரண்டாவது இடம், தினம்தோறும் அந்த கூட்டத்தினர்கள் அந்த இரும்பு சுவற்றை நோண்டுகிறார்கள், கைகளால் உடைக்கிறார்கள், நாக்கால் நக்குகிறார்கள். அதையெல்லாம் உடைப்பதற்கு அந்த செவுறு ஓட்டைப்படுத்துவதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். காலையிலே துவங்கிய வேலை சூரியன் மறையக்கூடிய வரைக்கும் வேலை செய்வார்கள். அந்த கூட்டத்திற்கு ஒரு தலைவன் உண்டு. தலைவனுடைய அறிவிப்பின்படி, நீங்கள் இப்போது வேலை செய்தது போதும், வாருங்கள், நாளைக்கு மீதத்தை நோண்டிக் கொள்ளலாம் என்று சொல்லுவான். எல்லோரும் போய் உறங்கி விடுவார்கள். ஆனால் அந்த ஓட்டை அல்லாஹ்வின் கிருபையால் மலக்குகளை கொண்டு சரி செய்யப்படும். இது ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் என்றைக்கு அவர்கள் வெளிப்பட வேண்டும் என்று நாடுகிறானோ அன்றைக்கு அந்த கூட்டத்தின் தலைவர் இந்த வார்த்தையை அல்லாஹ் சொல்லுகிறவாறு வைப்பான். எல்லோரும் வாருங்கள், இன்ஷா அல்லாஹ் நாளை வந்து நோண்டிக் கொள்ளலாம் என்று சொல்லுவான். இந்த இன்ஷா அல்லாஹுவால் அந்த ஓட்டை சரி செய்யப்படாமல் பழைய நிலையிலேயே இருக்கும். அவர்கள் அடுத்த நாள் வந்து அடிப்பார்கள், சுவர் உடையும். அதற்கு பிறகுதான் ஹத்தா இதா ஃபுத்திஹத், அந்த சுவர் உடைக்கப்படுகிற போது யஜூஜ் வ மஜூஜ் வஹும் மின் குல்லி ஹதபின் என்சிலூன், இன்றைக்கு ஓதப்பட்ட அந்த வசனம், அவர்கள் பூமியில் நாலாபுறத்தில் இருந்தும் தண்ணீர் மேல் நோக்கி கீழ் நோக்கி வருவதைப் போல அவர்கள் பயந்து விடுவார்கள், பரவி விடுவார்கள் என்றெல்லாம்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சுவர் உடைக்கப்படக்கூடிய காரணங்களையும் கூட பெருமானார் ஹதீஸிலே சொல்லியிருக்கிறார்கள். சரி, இவர்கள் எப்போது சாவார்கள் என்றால், ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தஜ்ஜாலை கொன்றதற்கு பிறகுதான் இவர்கள் யஜூஜ் மௌஜூஜ் என்கிற கூட்டம் பூமிக்கு வரும். அவர்களுடைய குழப்பங்கள் ஏற்படும். அதற்கு பிறகு முஸ்லீம்கள் எல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல போய் சொல்லுவார்கள், யா ஈசா, நீங்கள் தான் தஜ்ஜாலை கொன்றீர்கள், இப்போது இவருடைய ஃபித்னா இருக்கிறது, இவர்களையும் நீங்கள் தான் அழிக்க வேண்டும் என்று வருகிற போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பரவி இருக்கிற யஜூஜ் மௌஜூஜ் கூட்டத்திற்கு எதிராக துவா செய்வார்கள். அல்லாஹ் தஆலா அந்த கூட்டத்தை அழிப்பதற்கு அவர்களுடைய உடம்பிலே ஒரு சில புழுவை ஏற்படுத்துவான். அதாவது பெரும் கூட்டத்தை கூட அல்லாஹ் சின்ன துரும்புகளை வைத்து அழித்து விடுவான். அந்த புழு வரும். அந்த புழு அவர்களை கடிக்க ஆரம்பிக்கும். அவர்களுடைய இரத்தமும் சதையுமாக அவர்கள் பிடிப்பார்கள். பிறகு அதிலேயே அவர்கள் இறப்பார்கள். பிறகு அல்லாஹ் அந்த உலகம் முழுவதும் இருக்கிற அந்த கூட்டத்தினர்களை அப்புறப்படுத்துவதற்கு ராட்சச பறவைகளைப் போல அல்லாஹ் தஆலா சில பறவைகளை அனுப்புவான். அவைகளை எல்லாம் கொண்டு போய் கடலிலே போய் சேர்க்கும். இருந்தாலும் உலகத்தில் துருவாடை அடிக்கும். அல்லாஹ் ஒரு மலையை கொடுப்பான், பூமி சுத்தமாகும். இது கடைசியாக கியாமத்திற்கு முன்பாக இந்த யஜூஜ் மௌஜூஜ் கூட்டத்தினர்கள் வந்ததற்கு பிறகுதான் கியாமத்தினுடைய அடுத்தடுத்த கட்டங்கள் நடைபெறும் என்றெல்லாம் ஹதீஸுகளிலே வந்திருக்கிறது. இதுவெல்லாம் குர்ஆன் நமக்கு கியாமத்தினுடைய சோதனையாக அல்லாஹ் வைத்திருக்கிற கூட்டத்தில் ஒரு கூட்டம். அதனால் தான் யஜூஜ் மௌஜூஜ் கூட்டத்தை விட்டும் தஜ்ஜாலுடைய ஃபித்னாக்களை விட்டும் எப்போதும் நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் என்று பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள். எல்லாம் வல்ல இறைவன் இது போன்ற எல்லா ஃபித்னாக்களை விட்டும் நாம் வாழுகிற போது வந்தாலும், நம்முடைய வாழ்நாளுக்கு பிறகு நம் சந்ததிகளின் காலத்தில் வந்தாலும் அல்லாஹ்வுடைய ஃபித்னாக்களை விட்டு பாதுகாப்பானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.